மயிலாடுதுறை பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மயிலாடுதுறை அருகே பயங்கரம். சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 வாலிபர்கள் படுகொலை. வீடுகள் சூறை, பதற்றம். சக்தி ஹரிஷ் பாருங்க. see this picture, இந்த ஃபோட்டோஸ் பாருங்களேன். எனது பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க. நான் சொல்லுவேன் எப்பவுமே வழக்கம் போல், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்களே, உன் அப்பா ஆத்தால மதிக்காதீங்க, அதுங்களை அடிச்சு ஊர் விட்டு தோட்டிடுங்க. முதியோர் உள்ளத்தில் கூட அவங்கள விடாதீங்க. ஏன்னா லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி திருட்டு பயல்கள், கட்சிக்காரர்களுக்கு துணை போனவன், கோட்டருக்கும் பிரியாணிக்கும் உயிரிலும் மேலான, பிரபஞ்சத்திலும் மேலான, பஞ்சபூதங்களிலும் மேலான உயர்ந்த தனது ஓட்டு உரிமையை விற்றவன், கூட்டி கொடுத்தவன். அதனால் உன் அப்பா ஆத்தால வீட்டை சேர்க்காத. அவங்க எங்கேயா தொட்டி விட்டுரு. கடை பசங்க எங்கேயா போய் பிச்சை எடுக்கணும். அந்த கும்பமேளா, அந்த காசி இருக்குதுல்ல, அங்கே போயிட்டு நல்லா கஞ்சா குச்சிட்டு அங்கே எப்பவும் சோறு கிடைக்கும் காசியில். நான் இருந்திருக்கேன், நான் அங்கே இருந்திருக்கேன். விட நார்த் இந்தியா பூரா சுற்றிருக்கேன். எல்லா ஏழைகள் எப்படி துன்பப்படுகிறார்கள் என்பதை நான் கண்டு கண்ணீர் விட்டுருக்கேன். என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க போய் கேட்டிருக்காங்க. திமுககாரன் கொண்டுக்கிறான். பார், 2 வாலிபர்கள் படுகொலையா? ஆமாங்க, திமுககாரன் தான் கொண்டு இருப்பான். சரி விடு, உலகம் பயங்கரமான நிலையில் இருக்குது புரிதா? இப்போ இஸ்ரேல் அண்டு காசா, ஹமாஸ் கொஞ்சம் ஏதோ ஆமாம், டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்களால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அவ்வளோதான். அதே மாதிரி ரஷ்யா, உக்ரைன், அதே மாதிரி அந்த பக்கம் ஏமன் எல்லாம் அந்த பக்கம். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இல்லை, இந்த 3 பேரும் எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அந்த நாடு குடிச்சவராயிடும். புரியுதா? அதனால் முக்கியமாக, அதாவது உலகத்தில் ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் என்று சொல்வார்கள். டென்மார்க்கு, அப்புறம் ஐஸ்லாண்டு, நியூசிலாண்டு, அப்புறம் நார்வே, அப்புறம் ஜப்பானு, இந்த மாதிரி எல்லாரும் ஆயுதங்கள் செய்கிறவங்க. ஆமாம், ஆயுதங்களை செய்வது சண்டை. இப்போ அமெரிக்கா கூட என்ன பண்ணுது? ஆயுதங்கள் தானே விற்குது. ஒவ்வொரு நாடும் அதுதான் பண்ணுது. ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும், அதை எவனுக்காக விற்க வேண்டும். கேட்டால் அமைதியுமானு எதையே சொல்லுவாங்க. ஐ டெல் யூ ஒன் திங் மை டியர் போர்டு சில்ட்ரன்ஸ், உலகம் அழியும் தருவாயில் இருக்கிறது. தட்டி கேட்டிருக்கான் 2 பேர், சாராயம் கடையில் போய் தட்டி கேட்டிருக்கான். அவனை கொண்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜல்லி மாட்டுக்கு மயிறு ஸ்ட்ரைக் பண்ணுற என்னடா டே பிள்ளைங்களே, இதெல்லாம் பாவண்டா, இதெல்லாம் தட்டி கேட்குங்க. ஒருவன் தன் கண்ணு எதிர்க்க தவறு நடக்கிறதுனா உடனே அதை தட்டி கேட்கணும். தாத்தா தட்டி கேட்டுங்கிற இந்த வயசான காலத்தில் கூட நீங்கள் ஏன்டா சும்மா இருக்கிறீங்க?